நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரோவின் புவிநோக்கு செயற்கைக்கோள் உட்பட 3 செயற்கைக்கோள்கள் இன்று காலை 9:18 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாலவிற்றுவேல் வழங்க கேட்கலாம். பாலவிற்றுவேல், 3 செயற்கைக்கோள் இன்றைக்கு ஏவப்படுகிறது. என்னென்ன பயன்கள் அதனால? இன்றைக்கு அங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? யாரெல்லாம் இதை பார்க்கறதுக்கு அனுமதி இருக்கு? திலகவதி SSLV என அழைக்கப்படும் ஸ்மால் சேட்டலைட் வெஹிக்கிள் லான்ச், அதாவது 500 கிலோவிற்கும் குறைவாக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்புவதற்கான இஸ்ரோவின் தொலைநோக்கு திட்டம் 2022ஆம் வருடம், கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டது. இந்நிலையில் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டு புவிநோக்கு செயற்கைக்கோளானது நிலைநிறுத்தும் அந்த பணியின் போது சென்சாரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அந்த பணி நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் அந்த திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ தெரிவித்துள்ள நிலையில் SSLV D1க்கு அடுத்ததாக D2 தற்போது இந்த வருடம் SSLV D2 மூலம் புவிநோக்கு செயற்கைக்கோள் EOS-07 நிலைநிறுத்தப்படும் என இஸ்ரோ இயக்குனர் சோம்நாத் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று பிப்ரவரி 10ஆம் தேதியான இன்று காலை 9:18 மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண் ஏவுதளத்தில் இருந்து EOS சேட்டலைட் உட்பட 3 சேட்டலைட்டுகள் SSLV ராக்கெட் சுமந்து செல்ல உள்ளது. SSLV ராக்கெட்டை பொறுத்தவரை அதனுடைய உயரம் 32 மீட்டர் உயரத்தில் இருக்கும். அதனுடைய விட்டம் பாத்தீங்கன்னா 2 மீட்டர் டயாமீட்டர் இருக்கிறதா சொல்லப்படுது. இது 119 டன் அளவிற்கு அதனுடைய மொத்த வெயிட் 119 டன் இருக்கும். இப்போ நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா GSLV PSLV ராக்கெட் தான் இருக்கு. SSLV ராக்கெட்டோட மாடல் கிடையாது. SSLV இந்தியாவிலே அதாவது புதுமையான ஒரு முயற்சியா இருக்குது. போன வருடம் தான் அது ஆரம்பிக்கப்பட்டாலும் இப்போ 2வது முறையா இது இந்த வருஷத்துல SSLVயோட 2வது ராக்கெட் என அழைக்கப்படுகிறது. 85வது இஸ்ரோவுடைய மொத்த திட்டத்திலையும் இது உள்ளது. இந்நிலையில SSLV ராக்கெட்டோட பயணத்திற்கான முன்னேற்பாடுகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேற்கொண்டுள்ளனர். மொத்தமாக 175.2 கிலோ எடை கொண்ட 3 செயற்கைக்கோள்களை இது சுமந்து செல்ல உள்ளது. இதனுடைய பயண திட்டம் பாத்தீங்கன்னா மொத்தமே 785 செகண்ட்ஸ் தான். மொத்தமா இங்க இருந்து 9:18 மணிக்கு கிளம்பி விண்ணிற்கு போய் மொத்தமா 15 நிமிடத்திற்குள்ள புவிநோக்கு செயற்கைக்கோளோட சேர்த்து 3 செயற்கைக்கோளும் நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிறது மாதிரியான திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ராக்கெட் மேல போகும்போது அதனுடைய ஒவ்வொரு 3 பாகங்கள் முக்கியமான செப்பரேஷன் இருக்கும். அந்த 3 பாகங்களும் கடலில் விழுவதற்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்குது. மேலும் பாத்தீங்கன்னா புவிநோக்கு செயற்கைக்கோள் ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு செயற்கைக்கோள். இதுல பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மைக்ரோ சேட்டலைட் என சொல்லப்படும் சிறிய ரக செயற்கைக்கோள்களை இஸ்ரோ தயாரிச்சுட்டு வருது. இதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னா தொலை உணர்வு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கடற்பகுதிகளில் மற்றும் புவியினுடைய மேற்பகுதிகளில் உள்ள நடக்கிற கண்காணிப்புகளை தரவுகளை கையாளுறதுக்காக இந்த அட்வான்ஸ் செயற்கைக்கோள் தயாரிச்சிருக்கிறதா இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க நிறுவனம், மென்பொருள் நிறுவனத்திற்காக தயாரிக்கப்பட்ட ஜானூஸ் 1 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளும் அனுப்பப்படுது. இந்த செயற்கைக்கோளோட மொத்த எடையே 10 கிலோ தான். 10 கிலோ வெயிட் இருக்கிற இந்த செயற்கைக்கோள்ல SD டிகோடர்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க மென்பொருள் பயன்பாட்டிற்கு சாஃப்ட்வேர் அக்விசிஷனுக்கும் பயன்படுத்துறதா சொல்லப்படுது. அதுக்கடுத்து 3வதா குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஸ்பேஸ் கிட்ஸ் என அழைக்கப்படும் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஒரு விண்வெளி துறையை சார்ந்த தன்னார்வ நிறுவனம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய அரசோட சேர்ந்து மொத்தமா இந்தியா முழுவதும் உள்ள 750 கிராமப்புற பெண் மாணவர்களோட துணையோட இந்த ஸ்பேஸ் கிட்ஸ் தயாரிச்சிருக்காங்க. இந்த ராக்கெட் அசாதி 2 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் சுமந்து செல்ல போகுது. ஸோ இந்த 3 செயற்கைக்கோள்களும் சேர்த்து 175.2 கிலோ எடை கொண்டு இந்த SSLV ராக்கெட் 9:18 மணிக்கு சரியாக விண்ணில் பாய்வதற்காக தயாராக இருக்கிறது. அதற்கான கவுண்ட் டவுன் தொடங்கியுள்ளது. இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றது. பொதுவாக இது போன்ற ராக்கெட் லான்ச் அப்போ அதனை பார்ப்பதற்கு பொதுமக்களுக்கோ மாணவர்களுக்கோ சில முறை அனுமதி வழங்கப்பட்டிருக்கும். இந்த முறை இந்த ராக்கெட் லான்ச்சை பார்க்கறதுக்கு அனுமதி அந்த மாதிரி வழங்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? திலகவதி, கொரோனா காரணமாக
இஸ்ரோவிலிருந்து இந்த சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து அனுப்பப்படும். இது இந்த ராக்கெட் ஏவுதளத்தை பார்ப்பதற்காகவும் ராக்கெட் நிகழ்ச்சிகளை கண்டுகளிப்பதற்காகவும் வெளியிலிருந்து பார்வையாளர்கள் மற்றும் மாணவியருக்கு அனுமதி அளிக்காமல் இருந்தது நிலையில் சென்ற முறை அதாவது PSLV ராக்கெட் லான்ச் பண்ணும்போது மட்டும் மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டாங்க. இந்நிலையில இன்றும் பாத்தீங்கன்னா தன்னார்வலர்கள், விண்வெளி ஆர்வலர்கள், மாணவர்கள், பேராசிரியர் போன்றவர்கள் பெருமளவில் கலந்து கொள்வார்கள் என கூறப்படுது. இதுக்காகவே இஸ்ரோ நேற்று இதற்கான ஆன்லைன் லிங்க் அனுப்பி அதற்கு முன்பதிவு செஞ்சிருக்கணும். யாரு இந்த SSLV D2 ராக்கெட் ஏவுதள நிகழ்ச்சிகளை நேரில் கண்டுகளிக்க விரும்புகிறாங்களோ அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அவங்களோட மொத்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நேரில் கண்டுகளிக்கலாம் என சொல்லப்படுது. அதற்கான பிரத்யேக ஏற்பாடுகள் ஸ்ரீஹரிகோட்டால இஸ்ரோ அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க. பாலவெற்றிவேல், இஸ்ரோவின் புவிநோக்கு செயற்கைக்கோள் ஜானுஸ் 1, ஆசாதி 2 இந்த 3 செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட இருக்கு. இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கறத சுருக்கமா பதிவு பண்ணுங்க. திலகவதி, புவிநோக்கு செயற்கைக்கோள் என சொல்லப்படும் இந்த செயற்கைக்கோள் EOS வகை செயற்கைக்கோள் 2008ஆம் ஆண்டிலிருந்தே தொடர்ச்சியாக இஸ்ரோவால் அனுப்பப்பட்டு வருகிறது. பொதுவாக இந்த மாதிரியான செயற்கைக்கோள், புவிநோக்கு செயற்கைக்கோள் எதற்காக பயன்படும் என்றால் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற, அதாவது பூமியில இருக்கிற மேல தரவுகளை டேட்டா டிரான்ஸ்பர் பண்றதுக்காகவும் ஸ்பெக்ட்ரம் ஆபரேஷன் மற்றும் ஃப்ரீக்வன்சி, ரேடியோ வேவ் போன்றவற்றை இந்த மாதிரி சிக்னல்ஸை மாறி அனுப்புறதுக்காக பயன்படுத்தப்படுது. இப்போ 4G 5G வரையும் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நெட்டோட பயன்பாடுகளும் அதிகரிச்சுட்டு வருது. அதற்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவை சுற்றியுள்ள கடற்பரப்புகள், கனிம வள பரப்புகள் மற்றும் வானிலை நிலவரங்கள் இந்த மாதிரி மொத்தமா உள்ளடக்கிய ஒரு தொலை உணர்வுக்காகத்தான் இந்த புவிநோக்கு செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய முதல் செயற்கைக்கோள் 2008 இருந்து தொடர்ச்சியா தயாரிச்சுட்டு வந்தாலும் இது 07, அதாவது EOS 07 புவிநோக்கு செயற்கைக்கோளோட 7வது வகையை சேர்ந்த இந்த செயற்கைக்கோள்ல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய சிறப்பம்சம் என்னவென்றால் இஸ்ரோ தயாரிச்சிருக்கிறதுலேயே இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிறிய ரக, அதாவது மைக்ரோ டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு பஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா மேல, அதாவது புவி வட்டப்பாதையில பூமியில இருந்து 450 கிலோமீட்டர் உயரத்துல இந்த புவிநோக்கு செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட உள்ள நிலையில அது பூமியை சுற்றுப்பாதை இதனுடைய நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.